வைத்தியநாதர் கோவில் இந்தியாவின் 12 ஜோதிர்லிங்க தலங்களில் மிகவும் புனிதமான ஒன்றாக கருதப்படுகிறது. இத்தலத்தின் சிறப்புகள், வரலாறு மற்றும் சென்றடைவது குறித்த விரிவான விவரங்கள் இதோ. பல வரலாறு. இக்கோவில் ராவணன் மற்றும் சிவபெருமானுடன் தொடர்புடைய ஒரு சுவாரஸ்யமான புராண பின்னணியை கொண்டுள்ளது. ராவணனின் தவம். சிவபெருமானின் தீவிர பக்தனான ராவணன் தனது இலங்கையை யாராலும் வெல்ல முடியாத கோட்டையாக மாற்ற விரும்பினான். இதற்காக சிவபெருமான் என்றென்றும் இலங்கையிலேயே தங்க வேண்டும் என வேண்டி இமயமலையில் கடும் தவம் புரிந்தான். 10 தலைகள். தனது பக்தியை நிரூபிக்க ராவணன் தனது 10 தலைகளை ஒவ்வொன்றாக வெட்டி சிவனுக்கு அர்ப்பணித்தான். அவன் 10வது தலையை வெட்ட முயன்றபோது சிவன் தோன்றி அவனது காயங்களை குணப்படுத்தி வரமளித்தார். சிவபெருமான் ஒரு மருத்துவராக, வைத்தியராக வந்து ராவணனின் காயங்களை ஆற்றியதால் இங்கு அவர் வைத்தியநாதர் என்று அழைக்கப்படுகிறார். ஜோதிர்லிங்கம் நிலை பெற்ற கதை. சிவன் ராவணனிடம் ஒரு லிங்கத்தை கொடுத்து, இதை பூமி மீது எங்கும் வைக்காமல் நேராக இலங்கை கொண்டு செல், வைத்தால் அங்கேயே நிலை பெற்றுவிடும் என்று நிபந்தனை விதித்தார். ராவணன் வரும் வழியில் இயற்கை உபாதைக்காக தவித்தபோது ஒரு சிறுவன் மாறுவேடத்தில் வந்த விநாயகர் வடிவில் இருந்தவரிடம் லிங்கத்தை கொடுத்து வைத்திருந்தான். லிங்கத்தின் எடை கூடவே அச்சிறுவன் அதை கீழே வைத்துவிட்டார். நிபந்தனைப்படி லிங்கம் தேவ்கரிலேயே நிலை பெற்றுவிட்டது. 2 கோவிலின் சிறப்புகள். சக்தி பீடம். இது ஜோதிர்லிங்கமாக மட்டுமல்லாமல் அன்னை சக்தியின் இதயம் விழுந்த இடமாக கருதப்படுவதால் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் போற்றப்படுகிறது. காத்பந்தன். சிவன் மற்றும் பார்வதி தேவியின் கோவில்கள் அருகருகே அமைந்துள்ளன. இவ்விரு கோவில்களின் கோபுரங்களையும் சிவப்பு நிற கயிறால் இணைக்கும் காத்பந்தன் சடங்கு மிகவும் பிரபலம். இது சிவசக்தி ஒற்றுமையை குறிக்கிறது. சிராவணி மேளா. ஆனி மற்றும் ஆடி மாதங்களில், அதாவது சிராவண மாதத்தில் நடைபெறும் திருவிழா உலக புகழ் பெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கங்கை நதியிலிருந்து புனித நீரை எடுத்துக்கொண்டு பாத யாத்திரையாக வந்து இங்கு அபிஷேகம் செய்வார்கள். தரிசன விவரங்கள். டைமிங்ஸ். திறக்கும் நேரம் காலை 4 மணி முதல் மதியம் 3:30 மணி வரை. இடைவேளை மதியம் 3:30 முதல் மாலை 6 மணி வரை நடை சாத்தப்படும். மாலை தரிசனம் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. குறிப்பு: திங்கள்கிழமைகள் மற்றும் விசேஷ நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். 4. எப்படி சென்றடைவது? ஹவு டு ரீச்? விமானம் மூலம். தேவ்கர் விமான நிலையம் DGR தற்போது செயல்பாட்டில் உள்ளது. டெல்லி, கொல்கத்தா போன்ற முக்கிய நகரங்களிலிருந்து நேரடி விமானங்கள் உள்ளன. அல்லது ராஞ்சி 250 கிலோமீட்டர் விமான நிலையம் சென்று அங்கிருந்து பேருந்து அல்லது கார் மூலம் வரலாம். இரயில் மூலம். அருகிலுள்ள முக்கிய இரயில் நிலையம் ஜசிதி சந்திப்பு, ஜசிதி ஜங்ஷன், JSME ஆகும். இது கோவிலிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கிருந்து ஆட்டோ அல்லது டாக்ஸிகள் எளிதாக கிடைக்கும். சாலை வழி. ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் மேற்கு வங்காளத்தின் முக்கிய நகரங்களிலிருந்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. 5. அருகிலுள்ள சுற்றுலா தலங்கள். தபோவன், முனிவர்கள் தவம் செய்த குகைகள் கொண்ட மலைப்பகுதி. நந்தன் பஹார், ஒரு சிறிய பொழுதுபோக்கு பூங்கா மற்றும் கோவில். பசுகிநாத், வைத்தியநாதர் தரிசனம் முடித்தவர்கள் இக்கோவிலுக்கும் செல்வது மரபாக கருதப்படுகிறது. இது சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் தும்கா மாவட்டத்தில் அமைந்துள்ள பசுகிநாத் கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனிதமான தலமாகும். தேவ்கர் வைத்தியநாதர் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் பசுகிநாத் தரிசனம் செய்தால்தான் தங்கள் யாத்திரை முழுமையடைவதாக கருதுகின்றனர். இக்கோவிலை பற்றிய விரிவான தகவல்கள் இதோ. 1. தல வரலாறு மற்றும் பெயர் காரணம். வாசுகி நாகம். பார்க்கடலை கடைந்தபோது கயிறாக பயன்படுத்தப்பட்ட நாகங்களின் அரசனான வாசுகி இங்கு சிவபெருமானை நோக்கி தவம் செய்ததாக கூறப்படுகிறது. வாசுகி வழிபட்டதால் இத்தலம் பசுகிநாத் என்று அழைக்கப்படுகிறது. பழனை. தற்போதைய கோவில் அமைப்பு சுமார் 150 ஆண்டுகள் பழமையானது என்று கருதப்படுகிறது. இது பசாகி தத்மி என்ற பழங்குடியின பக்தரால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. 2. பௌஜ்தாரி தலம், நீதி வழங்கும் தலம். பசுகிநாத் கோவில் ஒரு ஆன்மீக நீதிமன்றமாக பார்க்கப்படுகிறது. தலைவர். தேவ்கர் வைத்தியநாதரை ராஜா, நிர்வாக தலைவர் என்றும், பசுகிநாத்தை பௌஜ்தாரி, நீதிபதி அல்லது மேஜிஸ்ட்ரேட் என்றும் அழைக்கிறார்கள். மக்கள் தங்கள் குறைகளை தீர்க்கவும் நீதி கிடைக்கவும் இங்கு வந்து முறையிடுகின்றனர். வைத்தியநாதரிடம் கோரிக்கை வைப்பவர்கள் பசுகிநாத்திடம் வந்து தீர்ப்பு, நீதி பெறுவதாக ஐதீகம். 3. சிவசக்தி சங்கமம். புராணங்களின்படி ஒவ்வொரு இரவும் அர்த்தஜாம பூஜைக்கு பிறகு சிவபெருமானும் பார்வதி தேவியும் இங்கு சந்திப்பதாக நம்பப்படுகிறது. எனவே
இரவு பூஜைக்கு பின் கருவறை மூடப்படும் போது பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதிப்பதில்லை. தரிசன விவரங்கள். திறக்கும் நேரம் அதிகாலை 5 மணி முதல் மாலை 5 மணி வரை. இடைவேளை மாலை 5 முதல் 6 மணி வரை நடை சாத்தப்படும். இரவு தரிசனம் மாலை 6 மணி முதல் இரவு 9, சில நாட்களில் 10 மணி வரை. சிறப்பு பூஜைகள் சிங்கார் பூஜை, அலங்கார பூஜை மாலை நேரங்களில் விசேஷமாக நடைபெறும். 5. எப்படி சென்றடைவது? கனெக்டிவிட்டி. தேவ்கரிலிருந்து தேவ்கர் நகரிலிருந்து பசுகிநாத் சுமார் 42 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இரயில் தேவ்கர் அல்லது ஜசிதி சந்திப்பிலிருந்து பசுகிநாத் ரயில் நிலையத்திற்கு BSKN அடிக்கடி ரயில்கள் உள்ளன. பயண நேரம் சுமார் 45-50 நிமிடங்கள். சாலை வழி தேவ்கர் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், வாடகை கார்கள் மற்றும் ஆட்டோக்கள் தாராளமாக கிடைக்கும். சாலை வழியாக செல்ல 1 மணி நேரம் ஆகும். விமானம் தேவ்கர் விமான நிலையம் DGR மிக அருகில் உள்ள விமான நிலையமாகும். 6. முக்கியமான குறிப்புகள். ஸ்ராவணி மேளா ஆடி மாதத்தில் ஸ்ராவன் மந்த் கங்கையிலிருந்து புனித நீர் எடுத்து வரும் காவடி பக்தர்கள் கூட்டத்தால் இத்தலம் நிரம்பி வழியும். யாத்திரை வரிசை பொதுவாக பக்தர்கள் முதலில் சுல்தான்கஞ்சை நீர் எடுத்து தேவ்கர் வைத்தியநாதருக்கு அபிஷேகம் செய்துவிட்டு இறுதியாக பசுகிநாத் வந்து தங்கள் யாத்திரையை நிறைவு செய்கிறார்கள். தேவ்கர் பயணத்தில் அமைதியையும் ஆன்மீக பலத்தையும் தேடுபவர்கள் தவறவிடக்கூடாத தலம் பசுகிநாத் ஆகும்.